ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு அழகான ஹீரோயின் வர போறாங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு ஷார்ட் டைம்லயே வந்து சூப்பரா வந்து பயங்கரமா ரீச் ஆயிருக்காங்க. அண்ட் எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலை வந்து கலக்குன்னு கலக்கிட்டு பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி பிரிட்டி அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் தன்யா. வணக்கம் தன்யா. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. அப்படியே ஏஞ்சல் மாதிரி வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. ஒயிட் ரொம்ப பிடிக்குமோ? இல்ல அப்படி இல்ல, எல்லா கலரும் பிடிக்கும் ஆக்சுவலி. ஆனா இன்னைக்கு தான் என் கண்ணுக்கு மாட்டிச்சு. நம்ம ஷோக்கு நல்லா பளிச்சுன்னு வரணும்னு வந்திருக்கீங்களா? லாஸ்ட் டைம் பிளாக் போட்டிருந்தேன்ல உங்க ஷோக்கு. சோ இந்த வாட்டி ஒயிட் போடலாம்னு சொல்லி. அப்ப நெக்ஸ்ட் டைம் டிபெண்ட்ஸ், கிரேவா போட்டுருவேன். ரெண்டு கலந்து முடிச்சிட்டு. ஆஹா, சூப்பர். அண்ட் தனியா எப்படி ஃபீல் ஆகுது? February 14 ஒரு படம் இல்ல 2 மூவிஸ் வந்து பேக் டு பேக், அதுவும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. அப்படியே அந்த Cloud9 ஃபீலிங் இன்னும் போயிட்டு இருக்கா? ஆக்சுவலி ஆமா, நான் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ல இருந்து ஐயோ ரெண்டுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபீலிங்க்கு வந்திருக்கேன். அண்ட் ரிசப்ஷன் ஆக்சுவலி ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த மெயினாக இந்த ப்ரொமோஷன் ஒர்க்லையுமே வந்துட்டு 2 படமுமே சைமல்டேனியஸாக போயிட்டு இருந்துச்சு. காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா, கடைசியில் நான் 2த்துக்குமே ஃபர்ஸ்ட் ஷோ போகல. ஓகே, செகண்ட் ஷோவாக போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப Cloud9ல தான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொன்னீங்கல்ல. செகண்ட் ஷோ வந்து எந்த படம் போய் பார்த்தீங்க? ஒத்த ஓட்டு முத்தையாவா இல்லனா வந்து பேபி அண்ட் பேபியா? இப்போ 2த்துக்கும் எனக்கு சண்டே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஸோ செகண்ட் ஷோ வந்து நான் பேபி அண்ட் பேபி போய் பார்த்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒத்த ஓட்டு முட்டையா போய் பார்த்திருந்தேன். சூப்பர். ஸோ பேபி அண்ட் பேபில இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளம், எல்லாமே வந்து நமக்கு பிடித்த ஆக்டர்ஸ். எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அண்ட் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ இது வந்து ஆக்சுவலி ஆடிஷன் அப்படி பண்ணி தான் ஜெய் சார் சொல்லியிருந்தாரு. அப்படி ஜெய் சார் மூலமாக வந்து எனக்கு இந்த ஆடிஷன் டைரக்டர் அப்படி எனக்கு வந்துச்சு. ஸோ கதை வந்து கேட்டப்போ வந்துட்டு ஓகே இவ்வளோ பெரிய கேஸ்டில் வந்துட்டு ஒரு லீடாக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததே இட் வாஸ் வெரி நைஸ் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஆடிஷனும் பண்ணியிருந்தேன். ஸோ டைரக்டர் வாஸ் ஆல்சோ கன்வின்ஸ்ட் ஓகே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு ஆக்சுவலி அந்த டீமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் பட்டாளம் சொன்னீங்கல்ல, சத்யராஜ் சார், இளவரசன் சார், ஜெய் சார், யோகி பாபு சார், ரெடின் கிங்ஸ்லி சார், ஆனந்த்ராஜ் சார், இளவரசன் சார், எவ்வளோ நான் சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ காமெடியில் வந்துட்டு கலக்கிட்டு இருக்கிற எல்லா பெரிய மேஜர் ஆக்டர்ஸும் வந்துட்டு எங்கள் படத்தில் ஒரு பாட்டாக இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு ஷூட் அப்பெல்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு சத்யராஜ் சார்லாம் டைலாக் பேசுகிறப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஒரு பெரிய ஃபேன் வச்சுக்கோங்க சத்யராஜ் சாருக்கெல்லாம். அதே மாதிரி எல்லா 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 ஆக்டர்ஸும் சரி, அவங்களெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நேரில் வந்துட்டு ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ சொன்னீங்க இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் பட்டாளம், அதுவும் சத்யராஜ் சாரோட பெரிய ஃபேன் கேர்ள், அவரோட ஒர்க் பண்ணதே வந்து செமையா இருந்துச்சுன்னு. ஆக்சுவலா எந்த ஆக்டரோட ஒர்க் பண்ண போறேன்னு நினைக்கும் போதே வந்து பயங்கர நர்வஸா இருந்துச்சு. ஐயோ இவரோட ஒர்க் பண்ண போறேனே, இவங்க வேற பயங்கரமா நடிப்பாங்களே அப்படின்னு அந்த லைட் நர்வஸ்னஸ் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு ஆக்டர்னா யார் சொல்வீங்க? இல்ல ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி பெருசா நர்வஸ்லாம் நான் எதுவுமே ஆகல. ஸோ அவங்க வந்து நடிக்கிறப்பதான் நான் வந்து ஹை அப்படிதான் பார்த்துருக்கேன் தவிர நர்வஸ்லாம் நான் ஆனதில்லை. மேபி இதுக்கப்புறம் நான் நர்வஸ் ஆவேனா மேபி ரஜினி சார், கமல் சார் அவங்க கூட நடிச்சா மேபி ஐ பி பிட் நர்வஸ் நினைக்கிறேன். அப்ப போயிட்டு இருக்கா படம் ரஜினி சார்? இல்ல அப்படிலாம் போகல. போனோம்னு ஒரு ஆசை. பட் போனா வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ வுட் பி வெரி நர்வஸ்னா ஐ திங்க் தீஸ் போத். ஓகே. அதே மாதிரியே வந்து நிறைய ஆக்டர்ஸோட பேபி அண்ட் பேபில ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா வெரி பஞ்ச்வெல் அண்ட் வெரி ஒரு மாதிரி நம்மளுக்கு தெரியும் டெடிகேஷன் அந்த இது ஃபீல் ஆகும். அண்ட் ஜெய் சார்லாம் வந்துட்டு அது நான் வந்து ஆக்சுவலி சத்யராஜ் சார் கிட்ட பார்த்தேன். வந்து வெரி டெடிகேட்டட் அண்ட் வெரி வெரி ஸ்வீட் டு எவ்ரிபடி அண்ட் சொன்னால பஞ்சுவாலிட்டி அதெல்லாம். அண்ட் ஜெய் சார் எப்படின்னா வந்துட்டு ஸோ செட்டில் வந்துட்டு ஹி ஓன்ட் சிட் இன் இந்த மாதிரி சோஃபாலாம் இப்படி சாஞ்சிட்டெல்லாம் உட்கார மாட்டார். ஒரு ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூல் மேலே தான் உட்காருவாரு. ஸோ என்னன்னா சாஞ்சா கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம், நம்மளே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் அந்த இதுக்கு போகாமல் டில் ஷூட் எண்ட்ஸ் வில் பி இன் அந்த ஒரு ஸ்டூல் இருக்கும். அந்த ஸ்டூலில் வந்து ஸ்ட்ரைட்டாக சாய கூட மாட்டார், இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் டெடிகேஷன் தான் வந்துட்டு ஆக்சுவலி அந்த மாதிரி ஷூட்டில் வந்து சோம்பேறி ஆகிடக்கூடாது. அண்ட் அந்த டைம் வந்து ஹி வாஸ் ஃபாஸ்டிங் ஆல்சோ. ஸோ ஹீ டன்ட் ஈட் த ஹோல் டைம். பட் அந்த இப்போ ஷூட் 9 to 5ன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபுல் டைமும் வந்துட்டு செட்டில் இருந்து அந்த கேரவன் போகிற அந்த இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல ஆக்சுவலி. வெரி வெரி இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ எனக்கு வந்து நான் இவ்வளோ ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஏன் ஸ்டார் ஆனாங்கன்னு வந்துட்டு நான் இந்த ஷூட்
ஷூட்ல தான் பார்த்தேன். பிகாஸ் எவ்ரிபடி ஆர் சோ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் சோ டெடிகேட்டட் டு அந்த ஒரு ஹம்பிள்னஸும் இருக்கு. அண்ட் அவங்க ஆக்டர்ஸ் தவிர அவங்கள ஹியூமன்ஸா ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. எல்லார்கிட்டயும் நல்லா பேசி யாராச்சும் ஏதாச்சும் அவங்க கிட்ட கேட்குறாங்கன்னா கூட வெரி ரிசீவிங்கா பேசி ரொம்ப ஹம்பிளான ஒரு இதுவா தான் நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாமே ஐ நவ் அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் இன் தட் பொசிஷன் அப்படின்றது. சூப்பர். அதே மாதிரி யோகி பாபு அவர்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருந்துச்சுல்ல. ஏன்னா இப்ப வரைக்கும் அவரோட காமெடினாலே ஏகப்பட்ட பேர் எல்லாருமே ஆஹா யோகி பாபு வந்துட்டாரு இனிமே பயங்கர என்டர்டெயின்மெண்ட் தானே அவரை நம்பி எல்லாருமே படத்துக்குலாம் போவாங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ யோகி பாபு சார் ஆக்சுவலி மேஜர் காம்பினேஷன்ஸ் எனக்கு யோகி பாபு சாரோடது தான். ஸோ அவர் ஆக்சுவலி செட்ல இதாப்பா அதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ணுவார். அண்ட் ஆன் கேமரா ஷூட் லைக் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவரு ஒன்று போடுவார். ஸோ ஸ்கிரிப்ட்ல ஒன்று இருக்கும், ஆனால் அவர் அது எக்ஸ்ட்ராடனரியா வேற ஒன்று பண்ணுவார். அண்ட் அதையும் மீறி எக்ஸ்ட்ராவா டப்பிங்ல பண்ணிடுவாரு. ஸோ நான் ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி போய் பாக்குறப்ப தான் தெரியுது இன்னும் இந்த பிட்லாம் இல்லையே ஷூட்ல. டப்பிங் போஸ்ட் டப்பிங்ல பாக்குறப்ப இன்னும் 100 times எக்ஸ்ட்ராவா ஒரு மாதிரி இன்னும் சூப்பரா வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் யோகி பாபு சார் அந்த இம்ப்ரவைசேஷன் ஸ்கில் யோகி பாபு சார் கிட்ட நான் அதை ஆக்சுவலி கத்துக்கிட்டேன். சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் திஸ். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம ஸ்கிரிப்ட்ல இருக்கிற காமெடி தான் நீங்க போட போறீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடிப்போம். எக்ஸ்ட்ராவா போடுறப்ப நம்மளுக்கு டக்குனு ரியாக்ட் பண்ண தெரியாதுல, நம்மளுக்கே திருப்பி வரும். ஸோ அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. பட் எல்லா மொமெண்ட்ஸும் மோஸ்டா அது ஆஃப் கேம் ஃபர்ஸ்ட் வைட்ல தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லாம எஸ்கேப் ஆயிடுவோம். பட் க்ளோஸ்ல வரப்போ எப்படியும் மேட்ச் பண்ணிடுவோம், அப்படியே சீரியஸா மேனேஜ் பண்ணிடுவோம். பட் அதான் இந்த இம்ப்ரவைசேஷன் ஸ்கில்லா ஐ ரியலி லைக். நைஸ். ஏன்னா ஒத்த ஓட்டு முத்தையாலையும் சரி பேபி அண்ட் பேபிலையும் சரி ரெண்டுத்துலயுமே யோகி பாபு அவங்களோட ஒர்க் பண்ணீங்கல்ல, ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சா? இப்ப நல்லா கால் பண்ணி பேசுற அளவுக்குலாம் ஒரு படி ஆயிட்டீங்களா? இல்ல ஆக்சுவலி யோகி பாபு சார் பெருசா நான் ரொம்ப அவரு அதான் சொன்ன ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு பர்சன். அவரு பெருசா பேசிக்க மாட்டாரு. பட் when it comes to acting and when it comes to his work he'll do it to his best ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒத்த ஓட்டு முத்தையால தான் ஃபர்ஸ்ட் நான் யோகி பாபு சாரை மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷூட்டுக்கு அப்புறம் தான் பேபி அண்ட் பேபி ஜான்வரியில ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்ப நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா என்ன நான் அதுல பண்ணியிருந்தேன். ஓ ஆமாமா நீங்க தான் அந்த பொண்ணு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் இது. அண்ட் நல்ல ஒரு பாண்ட்னா நாங்க செட்ல பேசினதோட சரி, அதுக்கப்புறம் பெருசா ஓகே. அண்ட் அதே மாதிரியே இப்ப பேபி அண்ட் பேபில இருந்து அப்படியே ஒத்த ஓட்டு முத்தையாக்கு வந்துடலாம். கவுண்டமணி சார் வேற லெவலா இருக்கும். அவரோட அப்பியரன்ஸே பாக்குறதுக்கு ஆஹா த கிங் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. காமெடி கிங் இஸ் பேக்ங்கிற மாதிரி. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கவுண்டமணி சார் சீரியஸ்லி நான் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடியன்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஒன்ஸ் அப்பான் அ டைம்லாம் அவர் ஹி வாஸ் த ரூலர் ஆஃப் காமெடி. அண்ட் நான் இப்போவுமே சொல்லி டிவியில் அவரோட காமெடிலாம் போடுறப்பெல்லாம் ஐ ரியலி லவ் ஹிஸ் காமெடி சென்ஸ். அண்ட் நான் நினச்சேன் ஓகே மேபி சார் ரொம்ப மோஸ்ட்லி நீங்கள் காமெடியன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் சீரியஸாகவும் இருப்பாங்க ரியல் லைஃப்பில் அப்படி நினச்சேன் ஆக்சுவலி. ஸோ நான் சார் கிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசினப்போ, சார் என் பேர் தன்யா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன பேர் இது தனியா கொத்தமல்லின்னு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அப்புறம் செட்லயுமே சரி என்ன மட்டும் தான் சரி ஓட்டுறாருன்னு பார்த்தா எல்லாரையுமே பயங்கரமா ஓட்டுறாரு அவரு. அண்ட் such a nice person. I think another one such a nice person that I've worked with and one ஒரு மாஸ்டர் ஆஃப் காமெடிஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கவுண்டமணி சாரோட நடிக்கிறேன்னு சொன்னாலும் வாவ் அப்படிதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க. தங்கச்சியா நடிச்சிருக்கேன். பட் ஸோ ஐ மீன் அவரு தான் ஆக்சுவலி அவர் ஃபர்ஸ்ட் அவரை கேட்டது அப்பா கேரக்டர் நடிக்கிறதுக்காக தான் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ சார் அப்பாவா நடிச்சேன்னா நான் ரொம்ப ஏஜா தெரியுவேன் சொல்லிட்டு சார் நான் அண்ணனா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இது பண்ணாரு. ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. என்ன நல்லா ஒரு கவுண்டமணி சாருக்கு தங்கச்சின்னு சொல்றப்ப எவ்வளோ ஒரு பெருமையா இருக்கிற விஷயம் அது. அண்ணான்னு கூப்பிட்டு நிஜமாலே பாண்ட் வந்துடுச்சா? சார் தான் மோஸ்டா கூப்பிடுவேன் சார். பட் அண்ணான்னு ஆன் ஸ்கிரீன்ல தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த ஆக்சுவலி அவரு எப்படின்னா அவருமே சொல்ல போனா இப்போ கட்டு இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எக்ஸ்ட்ராவா பண்ணவா அவரும் ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவாரு. பயங்கரமா அவரு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு பண்ணுவாரு. அண்ட் ஒரு சீன் இருந்துச்சு ஆக்சுவலி என்னன்னா அடிக்கணும் கவுண்டமணி சாரை இதுல அவர் என்ன பண்ணாரு, டூப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ஃபேஸ் தெரியாது அந்த சீன்ல.
அவர் சொன்னாரு, எதுக்குப்பா, எதுக்கு டூப், நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து இந்த ஏஜ்லயுமே ஹி கேம், முட்டி போட்டு உட்காந்துட்டு நாங்கெல்லாம் அடிப்போம் அவரை. அந்த சீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு லைட்டா வலிக்காத மாதிரி தானே எல்லாரும் அடிப்போம். அது சார் வந்துட்டு எப்படி அவர் வந்துட்டு அடிச்சாதான்ப்பா எனக்கு வலிக்கும், அப்பதான் என் ரியாக்ஷன் நான் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் வச்சப்போ அவர் அடிச்சு அப்புறம் அவர் அது ரியாக்ட் பண்ணாரு. ஸோ அந்த ஒரு சச் டெடிகேஷன் அது ஐ குட் ஃபீல் வென் கவுண்டமணி சார் அந்த இதுவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சாருமே சரி கேரவன்கெல்லாம் போக மாட்டார். அவர் வந்து எனக்கு ஷார்ட் முடிச்சுட்டு சொல்லுங்க லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி டைம்ல தான் ஹில் கோ, இல்லைனா அவருக்கு ஷார்ட் இல்லை ஒரு ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா மட்டும்தான் ஹில் கோ. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆடியோ லான்ச்லேயே வந்துட்டு நான் வந்து சார் வந்துட்டு எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. சரி எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ஸ்பீச் அந்த மாதிரி தானே இருக்கும் ஆடியோ லான்ச். சார் வந்த உடனே வந்துட்டு ஒரு 2 minutes தான் பேசினார் ஐ திங்க். அந்த 2 minutesமே நீங்க அந்த கமலா தியேட்டர் அவ்வளோ கத்திட்டு இருந்தாங்க. அந்த 2 minutesமே பயங்கரமா யூஸ் பண்ணி பயங்கர காமெடியா பேசினாரு. So I think his whole blood is purified with all this comedy sense and all like. ஆஹா நைஸ். ஷோட டீ பார்ட்டி உங்களுக்காக அவளா காத்துட்டு இருக்கு. My God. Are you ready தன்யா? சரி ரெடி, let's go. ஆக்சுவலாக உங்களை பார்க்கும் போதே தெரியுது பயங்கர டயட் கான்ஷியஸாக இருப்பீங்களோ அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஜஸ்ட் க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரியா? இல்லை அப்படிலாம் இல்லை. நல்ல நாட்டு சக்கரை போட்டு ஒரு டீ குடித்தாலும் உங்களுக்காக நாட்டு சக்கரை என்ன வெளிநாட்டு சக்கரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மசாலா டீ, மாச்சா, சென்ச்சா, பிளாக், மின்ட், ஜிஞ்சர் எல்லாமே இருக்குது. ஸோ வகையாக டீ வச்சுருக்கோம். எந்த டீ வேணும்னாலுமே நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்காக ரெடியாக காத்துட்ருக்கோம். எந்த டீலேருந்து ஆரம்பிக்கலாம்? பிளாக் டீ டயட் கான்ஷியஸா? இல்ல அதனால இல்ல, ஒயிட் போட்டிருக்கேன் ஸோ பிளாக். அதனால பிளாக். ஓகே பிளாக் டீ 5,000 rupees. இல்ல நீயே வெச்சுக்கோ, நான் வீட்டுக்கு போறேன். அப்புறமா ஜிபே பண்ணுங்க. ஓகே பிளாக் டீ உள்ளே டொன்டடாயின் எரேசர். எஸ் ஓகே ரப்பர் உள்ளது. அப்ப என்னவா இருக்கும்? சொல்லு நீங்க தான். You are a very smart heroine தன்யா. You can do it. என்ன கேள்வியா இருக்கும் இரேசர் சம்பந்தமா? வாழ்க்கையில ஏதாச்சும் மறக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 marks. ஓகே வாழ்க்கையில வந்து இந்த விஷயத்தை மட்டும் இரேஸ் பண்ணிடணும்பா, இது மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா செமையா இருந்திருக்கும்னா எந்த விஷயத்தை இரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எரேஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா. பிகாஸ் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ என்ஜாய்ட் நான் வந்து அதுல இருந்து கத்துருக்கேன். ஸோ நான் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸையுமே வந்துட்டு நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புதுசா ஒன்னு கத்துருக்கேன். பட் மேபி தெரியல, I don't think I காலேஜ்ல படிச்சதா இல்ல. ஐ திங்க் நான் வந்து இந்த சினிமா ஜர்னி இது வந்து சம்திங் தட் நான் அந்த பேஷன் எனக்கு இருந்திருக்குல்ல, இது எனக்கு வந்து ஸ்கூல்லயே வந்துருந்துச்சுன்னா காலேஜ் வேற ஏதாவது படிச்சு வேற டிகிரி முன்னாடியே ஸ்டெப் இன் பண்ணிருப்பேன்னு எனக்கு தோணுது. அது மேபி ஐ குட் ஹவ் எரேஸ்ட். லைக் எரேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்படி ட்விஸ்ட் பண்ணியிருப்பேன். லைக் இந்த சினிமா பேஷனை வந்து ஸ்கூல்ல இருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஆஹா சூப்பர். அதே மாதிரி தன்யா அவர்களுக்கு வந்து எப்போ ஹீரோயின் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு? அந்த ஒளிவட்டம் வந்து லைஃப்ல எப்போ வந்துச்சு ஹீரோயின் தான் ஆகணும்னு? இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து நான் இன்ஜினியரிங் காலேஜ் தான் சேர்ந்துருந்தேன். ஸோ ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்யணும். என் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு இன்ஜினியர்ஸா. ஸோ நானும் அதே ஒரு கான்செப்டில் தான் போயிட்டு இருந்தேன். ஒரு 2nd 3rd இயரில் வந்துட்டு ஸோ வந்து 96 படம் லக்ஷ்மியில் வந்துட்டு ஒரு ஆங்கர் கேரக்டர் வந்துச்சு. சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சு 96 படம் நடிச்சப்போ வந்துட்டு என் காலேஜில் ஒரு பயங்கரமான ஒரு ரிசப்ஷன். லைக் எல்லாருமே வந்துட்டு அக்கா நீங்கள் தானே அது 96 நடிச்சிங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கேமரா, ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, எனக்கு வந்து இந்த லவ் வர ஆரம்பிச்சிருச்சு டுவர்ட்ஸ் சினிமா. அண்ட் நான் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்ஃபோசிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்றப்ப என்னால ஒர்க்கே பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு வந்து என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இது பிடிக்காது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்ம வந்து சினிமா தானே, நம்ம அதுதான் நம்ம பேஷன், நம்ம வந்து அதுக்கு ஏன் ட்ரை பண்ணாம வந்துட்டு இதுல இருக்கோம். சரி குவிட் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப கரெக்டா கொரோனா வந்துருச்சு. அண்ட் தென் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே கொரோனா வந்துருச்சு. அண்ட் தென் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சரி இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணி ஆரம்பிச்சது தான் இந்த சினிமா ஜேர்னி. ஓகே. அண்ட் இப்போ வீட்டில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? ஏன்னா மூவிஸ்லாம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுது. வீட்டில் ரிசப்ஷன் எப்படி இருக்கு? ஸோ வீட்டில் வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்து ஒர்க் குவிட் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா அப்பா இதில் போய் சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாலாம் பயங்கரமான இது என்ன ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறப்பவே எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு வந்து இதுதான் சொல்லிட்டு தான் போயிருந்தேன், இன்டர்ன்ஷிப் இருக்கு நான்
போறேன் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து ஆடிஷனே அட்டென்ட் பண்ண போயிருந்தேன். ஸோ வந்து அவ்வளோ கொஞ்சம் நாட் சோ மச் இது ஏன்னா எங்க ஃபேமிலியில யாருமே தே ஆர் நாட் இன்டு மீடியா அண்ட் மீடியாவை பத்தி தே டோன்ட் ஹேவ் எனி ஐடியா ஆல்சோ. ஸோ அப்போ வந்துட்டு இப்போ அது ஸோ நான் வந்து ஒர்க் குவிட் பண்ண டைம்ல வந்துட்டு நான் போய் சொன்னேன்ல இந்த மாதிரி நான் ஒர்க் குவிட் பண்ண போறேன், இதுக்கு மேலே எனக்கு முடியல, எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, ஐ வாண்ட் குவிட் அப்படின்லாம் சொன்னப்போ எங்க அம்மா சொன்னாங்க சரி குவிட் பண்ணா அப்போ நீ காசுக்கு என்ன பண்ணுவ, அப்போ யூ வில் ஹாவ் டு டிபெண்ட் ஆன் அஸ்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னப்போ நான் வந்து சொன்னேன் நான் வந்து இப்போ குவிட் பண்றேன், நான் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், ஐ எம் கோயிங் டு குவிட் மை ஜாப், பட் நான் என்னைக்காச்சும் இஃப் ஐம் கோயிங் டு டிபெண்ட் ஆன் யூ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது, என் ஃபேமிலி டிபெண்ட் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஐ கோ பேக் டு மை ஒர்க் அகெயின், பட் அது வரைக்கும் ஐ நீட் டைம் டு focus on my career அப்படின்னு சொல்லிட்டு I told my mother and then I quit my job. Thank God நான் வந்துட்டு after I quit my job and till now வந்து I have only supported my family. I have never been dependent on them. நான் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பைசா கூட வாங்கினதும் இல்லை. அண்ட் அது ஐ திங்க் அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மா இப்போவும் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா அன்னைக்கு நான் சொன்னது இப்போ காமிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அம்மா அப்பாக்கெல்லாம் எப்படி இருக்கு, அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்கு? அதுதான். அண்ட் மை மாம் இஸ் வெரி ஹாப்பி டு see my growth because she thought okay maybe she'll go back, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு போயிடுவாங்க வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் இப்போ எங்கள் அம்மா அப்பப்போ பர்சுவேட் பண்ணுவாங்க என்ன சரி. ஆனால் நான் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட வந்துட்டு சொல்லுவேன் பாத்தீங்களா நான் வந்து சும்மா எங்கேயாச்சும் போனா கூட பாத்தீங்களா உங்க பொண்ணு எப்படி வந்திருக்கா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த 2 படம் ரிலீஸ் ஆனப்போ வந்துட்டு ஆடியோ லான்ச்லாம் எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் they were very happy actually. எங்க அம்மா நான் வந்து தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி ஃபார் சப்போர்ட்டிங் மீ எல்லாம் சொன்னப்போ வந்துட்டு ஷி வாஸ் வெரி நைஸ். வந்துச்சா? இல்ல அப்படிலாம் எங்க அம்மா பயங்கரமா இது பண்ணாங்க. ஷி இஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆடியோ லான்ச் அப்போ வந்துட்டு எங்க டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் எங்க அம்மா கூப்பிட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவ நல்லா நடிக்கிறாங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொன்னப்போ ஷி ஃபெல்ட் குட். ஓகே பரவாயில்ல எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஷீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃபேமிலியை வந்துட்டு சொல்லப்போனா வந்து கேட்பாங்கல்ல எங்க அம்மா கிட்ட வந்துட்டு ஏன் ஆக்டிங் ஃபீல்லாம் வந்துட்டு இது பண்றீங்கன்னு கேட்டப்போ கூட எங்க அம்மா வந்துட்டு she likes what she is doing and she's happy about it அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாவ் சூப்பர், வெரி நைஸ். அப்படி மாறிட்டாங்க. ஆஹா மாத்திட்டேன். கரெக்ட், நைஸ். ஓகே பிளாக் டீ முடிச்சாச்சு, அடுத்து எந்த டீ போலாம்? அப்புறம் சென்சா இந்த டீ வந்து சைனால இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோம் உங்களுக்காகவே எனக்காகவே. ஆனா அந்த டீ உள்ள இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். கண்டிப்பாக பாத்துலாமா? சென்சா உள்ளே தொண்டடாய் வெங்காயம். எஸ் வெங்காயம் வந்திருக்கு. வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப எமோஷனலான தருணம்னா எந்த தருணம்? ப்ரோ இது நான் கொஞ்ச நேரம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எமோஷனல் ஆகிறதுக்கு நிறைய தருணங்கள் இருக்கு. இதுல எந்த தருணத்தை நான் பிக் பண்ணி ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்னா இப்ப லாஸ்டா வந்து ஆக்சுவலி நான் இதுல இன்ஸ்டால ஒரு ரீல் கூட போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து மொராக்கோ போயிருந்தேன். ஸோ அப்போ யூரோப்ல வந்து மொராக்கோன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போறப்ப எனக்கு வந்து ஆக்சுவலி ராட்டினம்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எந்த ஊர்ல ராட்டினம் இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏலகிரி அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போனா கூட நான் ராட்டினம் இருந்தா போயிடுவேன். ஸோ நான் வந்து மொராக்கோல வந்து பெரிய ஒரு ராட்டினம் அண்ட் கிறிஸ்மஸ் டைம் அது வந்துட்டு. ஸோ நான் வந்து ராட்டினம்ல இப்படி சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு மேல இருந்து ஒரு வியூ ஃபுல் மொராக்கோ சிட்டி தெரியும். ஏன்னா மொராக்கோ சிட்டி இஸ் வெரி ஸ்மால் சிட்டி. மேல இருந்து அப்போ வந்து எனக்கு ஒரு டக்குனு ஒரு இது ஹிட் ஆகும்ல, அந்த மாதிரி ஹிட் ஆச்சு. லைக் நம்ம வந்து சம்திங் ஹாஸ் லைக் காட் ஹாஸ் கிவன் மீ திஸ் லைஃப் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திஸ். ஸோ ஹவு கிரேட்ஃபுல் ஷுட் ஐ பீ ஃபார் திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிட் வந்துட்டு எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து ஐ ஸ்டார்டட் ரோல். எனக்கு வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் அப்போ வந்து ரொம்ப எமோஷனல் ஆனது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக நான் வந்து அப்போ ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிற ஒரு கஷ்டத்தை அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்ஸையும் நம்ம வந்து என்ஜாய் பண்றதை விடுறோம். அந்த சின்ன மொமெண்ட்ஸுமே வந்துட்டு எவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருக்கு. அது நம்மளுக்கு அந்த சின்ன மொமெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல சந்தோஷமா நடக்குதுன்னா அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் கூட நிறைய பேருக்கு வரதில்லை. அப்போ ஹவு கிரேட்ஃபுல் ஷுட் வி பீ அந்த மொமெண்ட்ஸ்க்காக அப்படின்னு எனக்கு ஒரு சூப்பர். இப்போ ரீசெண்டா வந்து யூரோப் ட்ரிப் வந்து போனீங்கன்னு சொன்னீங்க, அதுதான் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு தருணமா இருந்துச்சு. அது ஏதாவது மூவிக்காகவா? ஏன்னா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஹீரோயின்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபாரின் லொகேஷன்ல வந்து ஷூட் பண்ணுவாங்க, பாட்டுக்கெல்லாம் வந்து போவாங்க ஃபாரின் லொகேஷன். ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சா? இல்ல இது வந்து ஆக்சுவலி துபாய். ஸோ வந்து பேபி அண்ட் பேபிக்கு ஆக்சுவலி துபாய் போறதா இருந்துச்சு. பட் அது காட் இது. ஸோ அதுக்கு பதிலாக அது யூஸ் சம் அதர் எஃபெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு பண்ணிட்டாங்க. பட் ஐ திங்க் யூரோப் ட்ரிப் வந்துட்டு it was fully my own trip தான், and it was sponsored by a company called Road Trips. சூப்பர். மற்றபடி ஃபாரின் லொகேஷன்ஸ்லாம் நார்மலாக அது உண்மைதானா? நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஹீரோயின்ஸ்னாலே வந்து ஃபாரின் லொகேஷன்ஸில் தான் ஷூட் பண்ணுவாங்கன்னு. அப்படியா?
அப்படிலாம் இல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் இப்ப இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு அந்த லொகேஷன் தான் தேவைப்படுதுன்னா, தே கேன் டூ அந்த மாரி. அண்ட் பட்ஜெட் வந்து புரொடக்ஷன் கம்பெனி தராங்கன்னா, தே வில் டூ அவ்வளோதான். ஓகே. அது மாதிரி பைப்லைன்ல ஏதாச்சும் இருக்கா? லைக் பேன் இந்தியா மூவி, பேன் வேர்ல்ட் மூவிலாம்? இல்ல. இல்ல இப்போதைக்கு பேன் இந்தியா மூவிலாம் எதுவுமே இல்ல. பட் ஐ மீன் டாக்ஸ் ஃபார் ஃபியூ மூவிஸ் அவ்வளவுதான். ஆஹா, அற்புதம், சூப்பர். ஸோ அடுத்ததாக எந்த டீ போலாம்? ஸோ மசாலா, மாச்சா, மின்ட், ஜிஞ்சர் எது வேண்டும்? மின்ட் டீ. மின்ட் போயிடலாமா? ஓகே, மின்ட் உள்ளே. நைஸ். ஐயோ நைஸா. காசு, பணம், துட்டு, மணி மணி. எஸ். காசு வந்ததுனால என்ன கேள்வினா, வாழ்க்கையிலேயே வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? ஃபர்ஸ்ட் சேலரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சேலரினா வந்துட்டு நான் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். நான் when I was in college and all, நான் கொஞ்சம் டியூஷன் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து 5,000 rupees பர் டியூஷன், ஒரு 1 monthக்கு 5,000 rupees கிடைச்சது எனக்கு. ஐ திங்க் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்ச காசு. ஓகே. ஒரு வேலைன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தை, ஒரு ஐ திங்க் 2nd standard அந்த பொண்ணு, அவங்க வீட்டுக்கு போய் ஹோம் டியூஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். 500 per hour, 500 per 2 hours அந்த மாதிரி கணக்குல. வாவ், சூப்பர். அதே மாதிரி மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மி தான் வந்துட்டு நான் அதில் ஆங்கர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ வந்துட்டு 4,000 per day அப்படி வாங்கியிருந்தேன். ஐ திங்க் 96 மூவிக்காகவா? இல்ல லக்ஷ்மின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், பிரபுதேவா சார். அதுல வந்து ஆங்கர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு 4,000 per day. ஓகே, that was your first salary. That was my first salary. ஆமா. ஓகே, அடுத்ததாக எந்த டீ போலாம் தன்யா? மாச்சா. மாச்சா பாத்துடலாமா? Yeah. இது வந்து ஜப்பான் டீ. Ah. ஓகே, ஜப்பான் டீ உள்ளே இட்ஸ் பேட்டரி. மாச்சா டீ உள்ளே பேட்டரி வந்திருக்கு. ஸோ பேட்டரி பேஸ் பண்ணி நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா, 2 மூவிஸ்லயும் நடிச்சிருக்கீங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒத்த ஓட்டு முத்தையாலேருந்தே ஆரம்பிப்போம். ஒத்த ஓட்டு முத்தையால யாரு பேட்டரி மாதிரி எப்போதுமே ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க, பேட்டரி குறையவே குறையாது? அது கவுண்டமணி சார் தான் வந்துட்டு. அண்ட் ஐ திங்க் எங்க கோ ஆர்டிஸ்டே வந்துட்டு சொல்ல போனா அன்பு அண்ட் பிந்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாலியா, நாங்க எல்லாம் ஆக்சுவலி ஃபுல்லாவே வந்து ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தோம். செட்ல எல்லாம் வந்துட்டு முடிஞ்சா ஷார்ட் முடிஞ்சிச்சு, பிரேக் இருக்குன்னு சொன்னாலே நாங்க போய் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருந்தோம். ஐ திங்க் டிஎஸ்ஆர் சார் அண்ட் ஆல் வாஸ் வெரி, அவர் வந்து எப்படின்னா ரீல்ஸ் பண்ணலாம், வா தனியா என்ன சும்மா இருக்கா, வா தனியா ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்ஆர் சார் சொல்லிட்டே இருப்பாரு. ஓகே, ஸோ ஐ திங்க் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க செட்ல. அதே மாதிரியே வந்து நிறைய பேரை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வாவ் என்ன ஒரு பேட்டரி, என்ன ஒரு சார்ஜ்ல இருக்காங்க எப்போதுமே, அந்த எனர்ஜி மோட் வந்து அப்படியே நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எந்த ஆர்டிஸ்ட பார்த்துட்டு கண்டிப்பா இவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரஜினி சார். ஓ, ரஜினி சார் பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு வைப் வரும்ல, எனர்ஜி வரும்ல. ஸோ ஐ திங்க் ரஜினி சார் அண்ட் மேபி எனக்கு வந்து அஜித் சார் பார்த்தா கூட அவரும் ஒரு மாதிரி பயங்கர செம்ம பர்சன் அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஓகே ஓகே, இன்னும் வந்து 2 இருக்கு, மசாலா இருக்கு, ஜிஞ்சர் இருக்கு. எது போலாம்? ஜிஞ்சர் பாத்துடலாமா? அந்த பாவக்காய் ஜூஸ் மட்டும் பார்க்கவே வேணாம். ஆனா அதுக்கேத்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. லவ்வா நினைச்சேன். இது வந்து நான் ஆடியன்ஸ் சார்பா கேக்குறேன், உங்க ஃபேன் சார்பா கேக்குறேன். தன்யா சிங்கிளா கமிட்டடா? தன்யா சிங்கிள் ஃபார் எவர். இத நம்பலாமா? இத நம்பலாமா? சீரியஸாங்க. ஆக்சுவலி இந்த சென்ஸ் ஐ லவ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. பட் சிங்கிளா இருக்கிறப்போ ஐ ஃபீல் வெரி கண்டென்டட் அண்ட் ஹாப்பி. ஐ திங்க் ஐம் நாட் மெட் த ரைட் பர்சன், அதனால ஐம் சிங்கிள். ஓகே ஓகே, தன்யாக்கு வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்லாம் ஒரு பர்சன்ட்ட இருந்தா கண்டிப்பா நான் ஃபிளாட்டுப்பா லவ்ஸ் ஆயிடும்பா எனக்குன்னா என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உங்களோட ட்ரீம் பாய்ட்ட இருக்கணும்? கைண்ட், ஹம்பிள், நல்ல பையனா இருக்கணும். ஒரு ஹீ ஷுட் பி யூனோ லைக் தட் பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு பில்ட் அண்ட் லைக் ஒரு கொஞ்சம் இருந்தால் கூட அதை பில்ட் பண்ணி எப்படி அதை என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்றது. ஃபேமிலி லவ்வாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபேமிலி பர்சனாக இருக்கணும். ஓகே, அண்ட் ஹீ ஷுட் ஆல்சோ ஒர்க் ஃபார் ஹிம்செல்ஃப், லைக் ஹீ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் கோல்ஸ். அந்த மாதிரி நாம் ஒரு நல்ல பையன், அவ்வளோதான். ஓகே, அந்த நல்ல பையன் வந்து சினிமாலேருந்து வேணுமா இல்லை சினிமாவே வேண்டாம்ப்பா அப்படின்னு இருக்கீங்களா? அந்த பையன் அதுதான் இந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கிற ஒரு பையன் வந்து எதுல இருந்தாலும் எனக்கு ஓகே தான். பட் இப்போதைக்கு எனக்கு அந்த மைண்ட் செட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு பையனை பாக்குறதுக்கும். போதும், இதுவே இப்போவே நல்லா ஜாலியா இருக்கு. இந்த மாதிரியே இருந்துட்டாலே எனக்கு ஓகே தான். மேபி நான் கல்யாணம் பண்ணிப்பேனானே எனக்கு தெரியல ஆக்சுவலி. இப்படி யோசிச்சு பார்த்தா என்னது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்ப நொறுங்கிடுவாங்களே ஐயோ அப்படின்னு. இல்ல சீரியஸா அந்த மாதிரி எனக்கு இப்போதைக்கு ஒரு ஐடியா இல்லை. எனக்கு இந்த மாதிரி நான் சொன்னல, ஒருவேளை when we find happiness within ourselves, I don't think we'll have to find happiness outside நினைக்கிறேன். அதனால நான் வந்து கொஞ்சம் கண்டென்டடா இருக்கேன். ஓகே, இப்ப இருக்கிற முதல் காதல்னா அப்ப என்னது? சினிமா தானா?
ஆமா. என்னோட சினிமா தான் இப்போதைக்கு என்னோட முதல் காதல். நான் எவ்வளோ எனக்குள்ள சந்தோஷமா இருக்கேனோ, அத இன்னொரு ஸ்டெப் ஹையர் ஆக்குற மாதிரி ஒரு பெர்சன் நான் பார்க்கல. அந்த மாதிரி பார்க்குறப்போ ஐ திங்க் ஓகே, நைஸ். அதே மாதிரி இப்ப நீங்க சினிமாக்கு வந்துட்டீங்க. பட் சின்ன வயசுலலாம் வந்து ஒரு கிரஷ் மெட்டீரியலா இருப்பாங்களா யாராவது சினிமாவை பார்க்கும்போது, ஓ சோ கியூட், இந்த நடிகர் இவ்ளோ கியூட்டா இருக்காங்களே, அந்த மாதிரி நீங்க பயங்கரமா வியந்த ஒரு நான் ஆக்சுவலி வந்து பெரிய ஃபேன் வந்து ஹிருத்திக் ரோஷன் சாருக்கு தான். சின்ன வயசுல வந்து கிறிஷ் படம் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வந்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வாட் a body. ஆமா, நான் வந்து ஒரு பாயிண்ட்லலாம் வந்துட்டு யாராச்சும் என்கிட்ட வந்துட்டு உனக்கு வந்து எனக்கு குழந்தை பிறந்தா நான் வந்து ஹிருத்திக் ரோஷன் தான் பேர் வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். பிகாஸ் அந்த அளவுக்கு நான் வந்து ஐயோ ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவரை. ஸோ அந்த அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிராஷ். அப்புறம் வந்து ஹாரி பாட்டர், சின்ன வயசுல வந்து ஹாரி பாட்டர் ஃபேன். அப்போ வந்து ஹாரி பாட்டர் அவரை மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு டேனியல் ராட்க்ளிஃப். ஓகே, டேனியல் ராட்க்ளிஃபா. ஓகே, ஹாரி பாட்டர் வந்து பெரிய ஃபேன். ஸோ ஹாரி பாட்டர் டேனியல் ராட்க்ளிஃப் மாதிரி ஒரு பையன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிறைய இப்போ கிரஷ் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ யார் இருக்காங்க கிரஷ் லிஸ்ட்ல? இப்போ டக்குன்னு அதான் சொன்னேன். இப்போ வந்து நான் அந்த இந்த ஜோனுக்கு போயிட்டேன், சிங்கிள் ஜோனுக்கு போயிட்டேன்னா, அதனால எனக்கு வந்து டக்குன்னு பெருசா இப்போ கிரஷோட இதுல இல்ல யாருமே. சிங்கிளாக இருக்கேன். அற்புதம், சூப்பர். அடுத்ததாக ஃபைனலா மசாலா டீ இருக்கு, பாத்துடலாமா? ஓகே, டன். மசாலா டீ உள்ளே வாழ்க்கையிலேயே வாங்கின ஒரு பெரிய அல்வா மொமெண்ட்னா என்ன மொமெண்ட்? அப்படி சரி, நான் பாசிட்டிவா யோசிச்சேன். நீங்க ஓகே, ஏதாவது சினிமால என்டர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், உங்களுக்காக தான் இந்த கதை எழுதியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஐயோ, அந்த மாதிரி நிறைய அல்வா மொமெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி படத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு 3 monthsலாம் வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க, சொல்றோம் யா மோஸ்ட்லி நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய படம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் 2-3 படம்லாம் அது அப்பெல்லாம் எனக்கு அல்வா வாங்கியிருக்கேன். அல்வா வாங்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பயங்கர டிப்ரெஷன்ல இருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சரியாயிடுவேன். அடுத்த வேலையை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா எதனால வந்து நான் இந்த ரோல்ல இல்லைன்னு, இல்லாட்டி விட்டுருவீங்களா எனக்கு இதோட பெட்டரா ஒன்று கிடைக்க போகுது? அது அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ நான் கேட்பேன் கண்டிப்பா, ஏன் வை ஐம் நாட் இன்டு தட்னு சொல்றப்போ அவங்களோட ரீசன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. சில டைம் அக்செப்டபிளா இருக்கும், சில டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். பட் என்ன பண்றது, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்ல. அதனால சரி ஓகே, நான் இந்த ஃபீல்டு வந்தப்போ அது ஒன்று தான் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல கூட தளர்ந்து ஐயோ போயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் வராது அப்படின்னு மட்டும் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த உட்காந்ததுலேயே இருந்துரும். அடுத்தடுத்து நம்ம தேடுறப்பதான் யூ கெட் இன் டு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, அல்வா கொடுத்த ஒரு மொமெண்ட்? அல்வா நான் பெருசா அல்வாவாலாம் கொடுத்தது இல்லை. நான் வந்து சொல்லிடுவேன், ஃபர்ஸ்டே யோசிப்பேன், சரி சொல்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு நேர்ல வந்து ரிஜெக்ட் பண்ண எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் வந்து போயிட்டு மெசேஜ்ல சொல்லிடுவேன், இல்லை ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் ஒர்க் அவுட், மேபி நீங்க வேற யாரையா பாருங்க அப்படின்னு மெசேஜ் அமைச்சிருக்கேன். அந்த மாதிரி அல்வா கொடுத்துருக்கேன், மேபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ். பட் அது நான் வந்து ஹோல்ட் பண்ணி அப்படி நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே. எனக்கு இஃப் ஐ டோன்ட் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சா அன்னைக்கு நான் சொல்லிடுவேன். ஓகே, ஆஹா அற்புதம், சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. டீ பார்ட்டி அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்காக கஷ்டப்பட்டு வாங்கின ஜூஸ் நோ சான்ஸ். ஆனா அதுக்காகவே நாங்க 2வது செக்மெண்ட் வந்து வேற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஆர் யூ ரெடி? என்ன பண்றது, விடுவீங்களா? இல்ல ரெடி ஆர் நாட் வந்தாச்சு வேற வழி. ஓகே, இந்த செக்மெண்ட் பேர் வந்து இதுவா அதுவா. சோ இப்ப வந்து தன்யாவோட பர்சனல் ஃபேவரட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிய போகுது. பாத்துடலாமா? ஓகே, பாப்போம். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. ஓகே, இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? மீன் குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாயா? ஆட்டுக்கால் பாயா. தேங்காய் பாலா? தேங்காய் பால் வந்து தனியா குடிக்கலாம், பட் இடியாப்பமோட நோ. ஓகே, தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். பீட்சாவா பர்கரா? அதனால ரெண்டுமே எனக்கு பெருசா பிடிக்காது, பட் மேபி பர்கர். ஓகே, பூரியா பொங்கலா? பூரி. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. ஓகே, நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். மசாலா வடையா மெது வடையா? மெது வடை. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆப்பிள் ஜூஸ். ஓகே, சாப்பாடு செக்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக சம்மர்ல இருக்க பிடிக்குமா இல்ல விண்டர்ல இருக்க பிடிக்குமா? விண்டர் தானா? ஓகே, பீச் பர்சனா இல்ல மவுண்டன் பர்சன்? மவுண்டன். ஓகே, ரெயினா இல்ல ஸ்னோவா? ரெயின். வீட்டு தோசையா கடை தோசையா? வீட்டு தோசை. ஓகே, நம்மளே சூடா அப்படியே சுட்டு நல்லா நெய்யெல்லாம் போட்டு அப்படிதான் பிடிக்கும். ஷூட்ல இருக்க பிடிக்குமா இல்ல ஹாலிடேல இருக்க பிடிக்குமா? ரெண்டுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏதாச்சும் ஒண்ணுதான் சூஸ் பண்ணுங்க. ஷூட் ஆர் ஹாலிடே? ஷூட். ஏன்னா ஹாலிடே போனா ஷூட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவேன். ஷூட்டுக்கு போறப்ப ஐயோ ஹாலிடேக்கு போகணும்னு சொல்ல இருக்கேன்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஷூட் தான். ஷூட் தான். ஓகே, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸா இல்ல வெஸ்டர்ன் வேரா? ட்ரெடிஷ்னல்.
ட்ரெடிஷ்னல். ஓகே. ஒர்க் பண்ண பிடிக்குமா இல்ல மணி மட்டும் சம்பாதிக்க பிடிக்குமா? ஒர்க் பண்ண பிடிக்கும். ஒர்க் பண்ண பிடிக்கும். ஆமா. ஓகே. மணி சும்மா வரப்போ வந்துட்டு அந்த மணியோட வேல்யூ எனக்கு தெரியாதுல்ல. ஐ லைக் டு ஒர்க். ஐ லைக் டு earn. ஓகே. ஆன்லைன்ல இருக்க பிடிக்குமா இல்ல ஆஃப்லைன்ல இருக்க பிடிக்குமா? ஆன்லைன். ஆன்லைன். ஃபுல் டைம் ஃபோன் அதானே சொல்றேன். ஆமா, ஐ லைக் டு பி ஆன்லைன். ஓகே. புக் நிறைய படிக்க பிடிக்குமா இல்ல வந்து நிறைய சீரீஸ் உட்காந்து பார்க்க பிடிக்குமா? நான் ஆக்சுவலி சீரீஸும் பார்க்க மாட்டேன், புக்கும் பெருசா படிக்க மாட்டேன். மூவிஸ் பார்ப்பேன் நிறையா. ஓகே. நான் வந்து எனக்கு சீரீஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு படம் ஆரம்பிச்சேன்னா எனக்கு அது எண்டு தெரிஞ்சே ஆகணும். அது வந்து சீரீஸ்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் எப்போ ஒரு இடத்துல தான் வந்துட்டு எண்டு வைப்பாங்க. ஸோ அதனால மோஸ்டா மூவிஸ் பார்த்துருவேன். மூவிஸ் பார்த்தேன். அதுவும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஐ வாட்ச் ஒன் மூவி அந்த மாதிரி. சூப்பர். இப்போ ஏதாச்சும் ஒரு படத்தோட ரீமேக்ல நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னா எந்த படத்தோட ரீமேக்? எனக்கு ஆக்சுவலி நோட் புக்னு ஒரு படம் இருக்கு. அது வந்து இங்கிலீஷ்ல. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியல, பட் அந்த படம் மேபி ரீமேக் பண்ணா சூப்பரா இருக்கும்னு நினைப்பேன். எப்பவுமே அதுல நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். நைஸ். சூப்பர். இந்த செக்மெண்ட்டும் வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்படி ஃபாஸ்டா டுர்ன்னு போகுமோ அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கும் நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். நான் ஒரு பெண். வேற லெவல். என் வழி தனி வழி. நோ சினிமா டைலாக், ஒன்லி சொந்த டைலாக். ஐயோ. என் வழி சினிமாக்குள். ஓகே. ஐ லவ். எனக்கு பூனைகள் பிடிக்கும், நாய்கள் பிடிக்கும், மனுஷங்கள் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். மனிதர்கள் பிடிக்கும். பூனை வளர்க்குறீங்களா? பூனை வளர்த்துட்டு இருந்தேன், இப்போ இல்ல. ஓகே. ஐ ஹேட். எனக்கு வந்து பாவக்காய் சுத்தமா பிடிக்காது. ஆக்சுவலி உண்மையா சொல்லலாம், எனக்கு பாவக்காய் பிடிக்காது. அப்புறம் பாட்டில் கார்டு பிடிக்காது. நான் சொல்லிட்டேனே பாவக்காய் பிடிக்காதுன்னு. சும்மா காமிக்கிறீங்களா? எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வெஜிடபிள்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா பாவக்காய் தான். பாவக்காய் தான். ஹெல்த்தியா இருக்கதே பிடிக்காது. ஹெல்த்தியா இருக்க பிடிக்கும், பாவக்காய் பிடிக்காது. என் வாழ்க்கையில் சினிமா தொடக்கம். நான் அடிக்கடி இந்த சிரிப்பு வேற மாதிரி இருக்கே. சிரிப்பேன். நான் அடிக்கடி சிரிப்பேன். ஜோன் அவுட் ஆயிடுவேன். ஓகே. ஜோன் அவுட். நான் என்ன சொன்னேன்? தமிழில் தான். ஜோன் அவுட் எப்படி தமிழ்ல சொல்லுங்க. சோ இப்ப ஜோன் அவுட்னு வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை வந்து பயன்படுத்தினதனால் ஒரு ஒழுங்கா சிரிப்பிலே நிறுத்தி இருக்கலாம். எதுக்கு நான் ஜோன் அவுட் சொன்னேன்னு தெரியல. இந்த பாவக்காவை நீங்கள் குடிக்க வேண்டும். பட் ஆனா நான் இந்த ஷோல ஃபுல்லா ஜோன் அவுட் ஆகல ப்ரோ. ஆமா. அப்படி நான் ரொம்பலாம் ஜோன் அவுட் ஆக மாட்டேன். சும்மா சொல்லி பார்த்தேன், எனக்கே ஆப்பா வந்துருச்சு. ஹேவ் இட். இப்படி எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண வைக்கிறீங்களே. குடுன்னு குடிச்சிருங்க பாவக்காய் ஜூஸை. என்ன பாவக்காய் ஜூஸ் நல்லா டேஸ்ட் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல. என் வாழ்க்கை அழகானது. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஐயோ இல்ல, நன்றியுடன் இருக்கிறேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும் என்ற ஆசை எனக்கு உள்ளது. ஆஹா, அற்புதம். எனக்கு கோபம் வந்தால் நான் 10 கண்ட்ரோல் செய்வேன். ஆக்சுவலி அதை அடக்குவேன். கோவத்தை அடக்குவீர்களா? ஆமா, கோவத்தை அடக்குவேன். லைக் 10, 9 என்று எண்ணிக்கொண்டே அடக்கி விடுவேன். அப்படி எனக்கு கோபம் வந்தால் நான் அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஏன் அந்த கோபம் வந்து விட்டது என்று. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், சாந்தமானதுக்கு அப்புறம் அதை முடித்து விடுவேன். ஒரு வார்த்தை பதில் என்பதை மறந்து விட்டீர்களா? சோ ஆமால. ஓகே. நான் ஜாலியா வந்தால் அடக்கி விடுவேன். நான் ஜாலியா இருந்தால் ரொம்ப பேசுவேன். ரொம்ப பேசி ரொம்ப டார்ச்சர் செய்வேன். ரொம்ப கஷ்டப்படுத்துவேன், கொடுமைப்படுத்துவேன் பேசி. ஓகே. என் காதல். உலகம் சுற்றுவது, சினிமா, ரெண்டுமே. ஆஹா, அற்புதம். நான் கேட்டது சந்தோஷம், நிம்மதி, காசு. எனக்கு கிடைத்தது இப்ப வரைக்கும் இருக்கின்றது. அதை விட அதிகமா கிடைத்தால் இன்னும் சந்தோஷம் படுவேன், நிம்மதியாக இருப்பேன். ஆஹா, அம்சம். அடுத்ததாக அடிக்கடி சொல்ற போய். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னிடம் இன்னைக்கு சொன்னது மாதிரியா? அதேதான். ஓகே, சூப்பர். இந்த செக்மெண்ட் இதெல்லாம் உண்மையா பேசியிருக்கேன், பொய்யே சொல்லல. பாத்துக்கோங்க. பாவக்காய் ஜூஸும் வந்து நேர்மையா குடிச்சிருக்கீங்க. சூப்பர். சோ ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு ஷோ? நல்லா இருந்துச்சு. ஆமா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் இருந்துச்சு.
அதனால தான் உண்மையா சொல்லிட்டேன். இல்லைன்னா நிறைய பொய் சொல்லியிருப்பேன். நைஸ் இல்ல, நைஸ். சும்மா சொன்னேன். ஆக்சுவலி நிறைய உண்மையா தான் பேசுவேன். சூப்பர். நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நல்ல பொண்ணுண்ணா அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. பின்னாடி பார்த்தா தெரியும் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா அவங்க சைன் போட்டு கொடுப்பாங்க. நாங்களும் ஞாபகார்த்தமா அங்க வைப்போம். ஸோ ஒரு சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டி வந்திருக்கீங்க, உங்கள்ட்ட வந்து சைன் வாங்கலனா எப்படி சைன் பண்ணிடலாமா? ரெடி ரெடி. டொன்டடாயின் ஒரு அழகான கப் வந்து காத்துட்டு இருக்கு உங்க சைன்காக. ஓகே, அற்புதம், சூப்பர். ஒரு அழகான சைன் போட்டாச்சு. அண்ட் இப்போ தன்யாவுக்கு என்னென்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து லைன்ல இருக்கு? ஆக்சுவலி இப்போ நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் see எப்படி ஹவு திஸ் 2025 இஸ் கோயிங் டு ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூவிஸ், மியூசிக் இப்போ ஆல்பம் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ வெஞ்சன்ஸ்னு ஒரு படம், இன்னொன்று டியர் டெவில்னு சொல்லிட்டு ரெண்டுமே ரிலீஸ் இன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே 14 February ரிலீஸ் ஆயிருக்கு வைசாகோட மியூசிக்கில். ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அதோட ப்ரொமோஷன் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அந்த 2 படம் அண்ட் ஒரு வெப் சீரிஸ் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி போகுது, நல்லா போகுது. பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு போகுது நல்லா. சூப்பர். ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப பப்ளியா, கியூட்டா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. இதே மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் அதே மாதிரி நம்ம நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? தேங்க்யூ பவித்ரா. அண்ட் நீங்களும் தியேட்டர்ஸ்ல போயிட்டு பேபி அண்ட் பேபி அண்ட் ஒத்த ஓட்டு முட்டையா ரெண்டுத்தையும் வந்துட்டு பாருங்க. ரொம்ப காமெடியான படங்கள் இது ரெண்டுமே. அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்டான படம். ஸோ மறக்காம தியேட்டர்ஸ்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆஹா, சூப்பர். தேங்க்யூ. பாய். ஆஹா, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் கியூட் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் தன்யா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அழகா நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான, ஃபன்னான, இன்ட்ரெஸ்டிங், என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.